வந்திருக்கேன் நான். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் நாயுடு. இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ அப்படின்னா, எங்கள் பெரியம்மா வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க. அதாவது வந்து அவங்க எப்போவுமே ஃபஸ்ட் வீக் இல்லைன்னா தேர்ட் வீக் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட் வீக் அமாவாசை அண்ட் தேர்ட் வீக் பௌர்ணமி அந்த மாதிரி வந்ததுனால 4வது வாரம் அவங்க கூழ் ஊற்றுறாங்க. சண்டேஸ்னால் எல்லோரும் கெட் டுகெதர் மாதிரியும் இருக்கும், எல்லோருக்கும் லீவ் இருக்கும்ன்றதுனால அவங்க எப்போவுமே சண்டேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கே கிளம்புறதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கெட் ரெடி வித் மீ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிட்டு, ஹேர் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்லிங் லைட்டாக வெரி லைட்டாக ஸ்ட்ரைட்லிங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே கோல்டு எல்லாம் போட்டிருக்கேன். ஃபேஸ் மேக்கப் மட்டும் வெரி சிம்பிளாக பண்ண போகிறேன். அண்ட் இதுதான் என்னோடய மேக்கப் பாக்ஸ். இவ்வளோ இருக்குது, ஆனால் நான் வெரி சிம்பிளாக லைட்டாக செட்டில்டாக பண்ண போகிறேன். சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நான் மார்னிங்கே குளித்து ரெடி ஆகிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டதுனால ஃபேஸ் வந்து டர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் வீடியோக்காக அப்படின்ட்டு நார்மலாகவே நான் ரெடி ஆகிறேன்னா இந்த லாக்டோவோடது வெட் டிஷ்யூ வச்சு என்னோடய ஃபேஸில் இருக்கிற டர்ட் எல்லாம் எடுத்துடுவேன். ஸ்மெல் நல்லாயிருக்கும், இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்று வாங்கியிருந்தேன் நல்லாயிருக்கு அப்படின்னு, இன்னொன்றுமே வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், கம்மன்ட்டு இருக்கும் இது. காலையில் இன்றைக்கி சண்டே ஆனாலும் காலையில் ஒரு 6:30க்கு நானும் அம்மாவும் எந்திரிச்சு நான் அவ்வளோவா ஒன்றும் வேலை பண்ணல, எல்லாம் எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் ஃபுல்லாக அவங்களே செய்வாங்க. நான் வெரி லைட்டாக குட்டி குட்டி வேலைங்க பண்ணேன். ஓகே, இது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மாய்ஸ்சரைசர், நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் போடுறேன். அண்ட் நான் மார்னிங்கில் வீடியோ பண்ணுறதுனால சவுண்டு கண்டிப்பாக இருந்தே இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நான் எதுவும் கட் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். அப்படின்ட்டு கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுறேன். நான் லிப்புக்கு வந்து லிப் பாம் எதுவுமே போடுறதில்ல. இந்த நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, இதுவே நான் யூஸ் பண்ணிப்பேன். எஸ், டெய்லி பேஸ் வந்து நான் மேக்கப் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் என்ன கொஞ்சம் காஜல் அப்புறம் ஐலைனர் எக்ஸ்ட்ராவாக இருக்க போகுது, அவ்வளோதான். அண்ட் எனக்கு ஐப்ரோ ஃபில் பண்ணுறது ஒன்றும் வேண்டாம், எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வெரி லைட்டாக பண்ணிக்கிறேன். கேமராவில் அங்கே வந்து சரியாக எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால இன்னொரு மிரர் எடுத்துருக்கேன். ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஐஷேடோ போடுறது பிடிக்கும், பட் வந்து ரொம்ப லைட் கலர் நான் போடுவேன். தேடணும், இதில் வந்து ஏதாச்சும் லைட் கலராக போடுறேன். நான் இருக்கிற பிளேஸில் வந்து 4 days ஒன்ஸ் தண்ணி விடுவேன். ஸோ அதனால இன்றைக்கி தண்ணி விட்டுருக்காங்க. எல்லோரும் வேலை செய்கிறதுனால சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் கம்மிங் ஃப்ரைடே வேறு வரலட்சுமி நோன்பு வருது. ஸோ அதுக்காக எல்லோரும் வீட்டை வேறு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், போதும்னு நினைக்கிறேன். இது மேலே ஐலைனர் போடுவேன், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐலைனர் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வாங்கினது ஐலைனர். போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கா? இதுவுமே போட்டுட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இது வந்து வெல்வெட் மேட் பெரி கிஸ் அப்படின்ற ஒரு ஷேட் நம்பர் 1 ஜூடியோவில் எடுத்தது. இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை ஆனால் நல்லாயிருக்கும். இது வந்து மேட் தான், ட்ரை ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக லிப் லைனர் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த கலர் நல்லாயிருக்கும், ரொம்ப டார்க்காக லைக் லிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக காட்டும்.
அண்ட் வெரி லைட்டாக காஜல் போடுறேன். இது வந்து பேசஸ் கனடாலேருந்து வாங்கினது. காஜல் போட்டால் என்னோடய ஐ வந்து ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கே தெரியும் அது. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் ஃபீல் பண்ணிப்பேன், அதனால நான் வெரி லைட்டாக போட்டுட்ருக்கேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால பிந்தின்றது ரொம்ப கம்பல்சரி. ஸோ ஒரு பிந்தி வச்சுட்டு வரேன். பிந்தின்றது எங்கள் ஃபேமிலியில் மஸ்ட் இன் த சென்ஸ் கெட் டுகெதர் ஆகிறோம், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா பிந்தி வச்சே ஆகணும். இல்லைனா எங்கள் பெரியப்பா வந்து எங்கே பொட்டெங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது இல்லையா, அதனால. இருந்தாலும் பொட்டு வச்சாலே ஒரு தனி அழகு தான். இவ்வளோதான் என்னோட மேக்கப் முடிஞ்சது. ஜஸ்ட் ஹேர் மட்டும் கூம் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி ஹேர் ஸ்டைலும் போடல. இப்போ என்ன போட்டிருந்தேனோ அதே மாதிரி தான் போட, ஜஸ்ட் கூம் பண்ணிவிட்டு போடணும், அவ்வளோதான். எஸ், இவ்வளோதான் என்னோட மேக்கப். வெறும் குட்டி ஃபங்க்ஷன்ன்றதுனால நானும் வெரி சிம்பிளாக ரெடியாக இருக்கேன். அண்ட் ஃபுல் நான் வந்து சந்தனம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அது வந்து கிளம்பும்போது நான் சந்தனம் வச்சுட்டு கிளம்புவேன். ஃபைனலி இதுதான் என்னோட லுக். லாஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சம் மஸ்காரா அப்புறம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணேன், அதை நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். அண்ட் கையில் வந்து வாட்ச் போடலை. எங்கள் பெரியம்மா வீட்டில் போனப்போ நான் மறந்துட்டேன். ஸோ அதுவே அங்கே இருக்கும், அதை நான் போய் போட்டுக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே பாய்.